ஸோ ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் அனிமே வித் தருண், நான் உங்கள் ராஜ். ஸோ இன்னைக்கு ரன் வித் விண்ட் அப்படின்ற இந்த ஒரு அனிமையோட எபிசோட் 2 தான் தமிழ் எக்ஸ்பிளேஷனில் என்னோட வாய்ஸில் கேட்க போகிறீங்க. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்னோட மைக் வந்து கொஞ்சம் கொளாறு கொடுத்ததால பின்னாடி இறைச்சல் சவுண்ட்லாம் கேட்டுருந்துச்சு. பட் ஆனால் இந்த தடவை அது வந்து குறைஞ்சிக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹாஜியும் ஹீரோவும் ஒரு இடத்துல ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது மீட் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோவும் ஹாஜியும் பேசிட்டு இருக்காரு. ஹாஜி வந்து உன்னால் ஓட முடியுன்ற விஷயம் எனக்கு தெரியும், நான் உன்னை பார்த்தா நீ வந்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்பீடாக ஓடுறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா ஹாஜியை பார்த்தோன்னே ஹாஜி வந்து அப்படியே ஒரு சன்ஷைனில் பிரைட்னஸாக கடவுள் மாதிரி தெரியுறாரு. ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம ஹாஜி பேச ஆரம்பிக்க, நம்ம ஹாஜியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட தெளிவாக அது இதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க, நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாதனால நம்ம ஹாஜியும் உன்னோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோவும் ஹாஜியை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான், பேசாம நம்ம இதில் கலந்துக்கலாம்னு தோணினாலும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று சடன் ஆஃப் டைமில் ஞாபகம் வந்து இந்த ஒரு ரேஸில் கலந்துக்காத மாதிரி யோசிச்சுட்டு போகிறான். ஸோ மறுநாள் இல்லை, நேற்று நடந்த அந்த ஒரு பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த ஒரு பார்ட்டியில எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹாஜி சொல்கிறாரு, நம்ம ஹாஜி என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நான் உங்கள் 10 பேரையும் செலக்ட் பண்ணதுக்கான காரணமே உங்கள் 10 பேராலுமே நல்லா ஓட முடியும். எக்ஸாம்பிளுக்கு அந்த ட்வின்ஸை சொன்னால் இவங்க 2 பேருமே ஒரு சிறந்த சாக்கர் பிளேயர். ஸோ இவங்களால நிச்சயமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியே நம்ம சாதுவான பையனை பார்த்து, நீ வந்து ஒரு நாளைக்கு உங்களோட ஸ்கூலுக்கு போனால் 10 கிலோமீட்டர் மலையில் ஏறி வர, அது ரொம்ப கம்மியான டைமில். ஸோ ஒன்னாலையும் நிச்சயமாக நீ ப்ராக்டிஸ் பண்ணால் ஓட முடியும்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சீனியர் இருக்கா பார்த்தீங்களா, அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த ரன்னர் அத்லெட்டிக்ஸ் அது எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரன்னர் போல. ஸோ அவரை பற்றி சொன்னவொன்னே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னது நம்ம சீனியர் வந்து மிகப்பெரிய ரன்னரான்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க, நம்ம சீனியர் கிட்டே கண்டிக்காரன் நீங்கள் இந்த மாதிரிலாம் ரன் பண்ணுங்களான்னு சொல்லி கேட்க, ஸோ இந்த மாதிரி புலம்பல் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சடன் ஆஃப் த டைமில் எழுந்துச்சு, நான் ரேஸில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறான். ஸோ எல்லாரும் நம்ம ஹீரோவே பேந்த பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வெளியே போயிடுறான். ஸோ மறுநாள் மார்னிங் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோ வந்து எதிர்ச்சியாக சாப்பிட்லான்னு சொல்லி கதவு திறந்து வர, நான் எல்லாரும் ஹீரோவை பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹாஜி மட்டும் வா ஹீரோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்ல, நம்மளுடைய அதாவது மூசா, அதாவது நான் போன எபிசோடில் அந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்த பையனை ஜோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவனுடைய பேர் வந்து ஜோ மூசா. ஸோ அதனால் நம்ம அந்த அனிமே ஃபுல்லாக அவனை இனிமேல் மூசானே சொல்லி கண்டினியூ பண்ணிக்கலாம். மூசா மட்டும் எழுந்திருச்சு, நான் வந்து என்னோட வேலைக்கான இன்னைக்கு டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, ஸோ நான் டாய்லெட் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்ல, எல்லாரும் மூசாக்கு தேங்க்ஸ் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ மிச்சம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹாஜி எழுந்திருச்சு, நான் என்னோட டாகுக்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹாஜி மட்டும் எழுந்திரிச்சு வெளியே போக, நம்ம ஹாஜி அந்த இடத்த விட்டு வெளியே போன உடனே தான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நீ வந்து இந்த ரேஸில் கலந்துக்கிறேன்னு சொல்லி மாற்றி எல்லாரும் கேட்டுக்க, யாருமே வந்து இந்த ரேஸில் கலந்துக்கிறதா ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால எல்லாரும் இந்த ஒரு டாபிக் நம்ம எப்படி இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு ரேஸ்லையும் கலந்துக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பிரின்ஸ் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி நான் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த 10 பேருமே தங்கிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட், அதாவது அந்த வீடு வந்து ஹாஜியோட தான். நம்ம ஹாஜி வந்து அவங்க குளிக்கிறதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி அவங்களோட சாப்பாடுக்கு முக்கியமாக எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ரேரான கொஞ்சம் நல்ல ஒரு ஃபுட்டை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு ஃபுட்டெல்லாம் பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ரொம்பவுமே விலை அதிகம். ஸோ நம்ம ஹாஜி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான்றத அந்த ஒரு டைமில் எல்லாரும் யோசிச்சு பார்க்குறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ரேஸில் கலந்துக்கிற மாதிரி யாருக்குமே ஐடியா இல்லை. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் தான் நம்ம அதாவது ட்வின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட நாளைக்கு எங்கள் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் செரிமனி நடக்குது, ஸோ எல்லாருமே சுற்றி பார்க்க வருவாங்க, நீயும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ சரி போர் அடிக்குது நம்மளும் போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு மறுநாள் அந்த ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் செரிமனியில் நம்ம ஹீரோவும் ட்வின்ஸும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ட்வின்ஸ் சொல்கிறாங்க, ஹீரோ வந்து கேட்குறாங்க ட்வின்ஸ் கிட்ட, உங்களுக்கு ஏன் நீங்கள் சாக்கர் பிடிச்சிருந்தா சாக்கரே விளையாடுத்தானே, ஏன் ரன்னிங்கில் கலந்துக்குன்னு சொல்லி கேட்க, நம்ம ட்வின்ஸ் பதில் சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் சாக்கர் வந்து எங்களுக்காக விளையாடல, நாங்கள் இந்த மாதிரிலாம் விளையாட நிறைய பொண்ணுங்களாம் எங்களை பார்க்கும், ஸோ அந்த ஒரு சீன் போகிறதுக்காக தான் நாங்கள் வந்து விளையாடுறோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. ஸோ சீனுக்காக தான் இவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு இடத்துல இருந்து, அதாவது மாங்கா கதை புக்கெல்லாம் விற்கிறோன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புக்ஸ்லாம் வித்துருக்கான். ஸோ அந்த மாதிரி டைமில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வராது. அவர்கிட்டயும் நீங்கள் வாங்க சார் இந்த மாதிரி இது ரிஜிஸ்டர் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸை சொல்ல, அவனுடைய முகத்தை பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த இடத்துல வந்து நின்று இருக்கிறது நம்மளுடைய ஹாஜி. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இந்த ஆள் இதுக்கடா இந்த இடத்துல வந்து நின்னாருன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹாஜி வந்து பிரின்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ நான் வந்து ஹாஜி மாதிரி பேச போகிறேன். அதாவது பிரின்ஸ் செல்லம், நீ வந்து என்னோட இடத்துல தான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஸோ நீ இந்த ஒரு ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் வந்து உன்னை என் இடத்த விட்டு வெளியே ஒதுக்கிடுவேன்றது. என்னது நீங்கள் என்ன இடத்த விட்டு வெளியே ஒதுக்கிடுவேன் பிரின்ஸ் கேட்க, ஆமாம் நான் வெளியே ஒதுக்கிடுவேன்னு சொல்ல, நீ என்னோட ரேஸில் கலந்துக்கினா மட்டுமே நான் உனக்கு சாப்பாடு தூங்க இடம் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்ல, இதை கேட்ட பிரின்ஸுக்கு ஒன்றுமே புரியல. மேந்த முழிக்கிறான், பயந்துக்கிட்டே பார்க்குறான். நம்ம ஹாஜி தெளிவாக கடன் ரைட்டாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சொல்கிறாப்ல, நீ வந்து ரன்னிங்கில் கலந்துக்கினால் மட்டுமே உனக்காக இந்த ஒரு இடத்துல இடம் இருக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிக்க, ஸோ இந்த ஒரு இடத்த கட் பண்ணி அப்படியே ஒரு ஆஃபீஸுக்கு காட்டுறாங்க. அந்த ஒரு ஆஃபீஸில் நம்ம மொரடா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சேரை போட்டு ஹாஜி அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவனுடைய ஆஃபீஸ் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் பற்றி சொல்லி, நீ மட்டும் ரன்னிங்கில் கலந்துக்கோ, உனக்கு தேவையான ஃபுட்டு லைஃப் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹாஜி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ண சுற்றி இருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம ஹாஜி வந்து பேசத்தை பார்த்துட்டு நம்ம மொரடை வந்து கத்துறான். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஏன்னா அவன் வந்து ஆஃபீஸில் இருக்கான். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஹாஜி வந்து காது கிட்ட வந்து, நீ கலந்துக்கினா மட்டும்தான் உன்னை நான் ஃப்ரீயாக விடுவேன், இல்லைனா விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக பயங்கரத்துட்டு
போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி இப்போ நம்ம சாதுவான பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்து லைப்ரரியில் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் ஒரு குரல் யாருன்னு பார்த்தா அதுவும் நம்ம ஹாஜி தான். ஹாஜி வந்து உட்காந்துக்கிட்டு சத்தமாக பேசுகிறான். ஏன்னா அவங்க இருக்க லைப்ரரி. ஸோ அந்த ஒரு டைமில் நீ வந்து எப்படிப்பா அவ்வளோ ஸ்பீடாக மலையேறன்னு சொல்லி பேசி விசாரிச்சுட்டு இருக்க. நம்ம ஹாஜி அதாவது சாதாரண பையன் சொல்கிறான். ஸோ பாருங்க இங்கே நம்ம வந்து லைப்ரரியில் இருக்கோம், நம்ம வந்து இந்த டைமில் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்ல நம்ம ஹாஜி சத்தமாக அப்போ தான் கேட்குறான், உன்னால் அவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுது, கிராஸ் பண்ண முடியுதுன்னா ஒரு மலையை நீ ஏறி வர, நிச்சயமாக அவனால் ஓட முடியும்னு சொல்லி அப்படி இப்படி பிரெயின் வாஷ் பண்ண பார்க்க நம்ம ஹாஜி வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. நீ யோசிச்சு பாரு, உன் பேரண்ட்ஸ் நீ ரன்னிங்கில் அதாவது டிவியில் ஓடும்போது பார்த்தா எப்படி இருக்கும், எவ்வளோ பெருமைப்படுவாங்கன்னு சொல்லி மண்டை கழுவ பார்க்க நம்ம சாதுவான பையனுக்கா ஒன்றுமே புரியல என்னடா சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம சாதுவான பையனை பண்ணுறான்னா அந்த பேக்கை மாட்டிக்கிட்டு கொடுக்குன்னு எடுத்து ஓடிட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த ஒரு இடத்த அப்படியே கட் பண்ணி இப்போ ரெஸ்டாரண்ட் அதாவது ஹாஜியோட ரெஸ்டாரண்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம கண்ணாடிக்காரன் அவனோட ரூம் விட்டு வெளியே வரும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அதாவது அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. என்னடான்னு கதவை திறந்து பார்த்தா நம்ம சீனியர் வந்து ஒரு சிகரெட் கூட பிடிக்காம இருக்காது. இதை பார்த்து நம்மளோட கண்ணாடிக்காரனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த டைமில் சீனியர் வந்துட்டு என்னப்பா இந்த இடத்துல திருட வந்தேன்னு கேட்க, இல்லை நான் அவனோட ரூமில் சிகரெட் ஸ்மெல் பார்க்கல, ஸோ அதனால தான் என்ன மூந்து பார்த்தேன்னு சொல்ல நம்ம சீனியரா அதோ என்னோட சிகரெட் பேக் இப்போ தான் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வர போகிறேன்னு சொல்ல இதை கேட்ட கண்ணாடிக்காரனா நீ திருத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த தொட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்த சீனியரும் போடா போ ஒரு நாள் நீ சிகரெட் பிடிப்ப அப்போ உனக்கு இந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லி அனுப்பி வைக்க நம்ம கண்ணாடிக்காரன் வெளியே வந்து தன்னோட ஷூ ரேக்கில் ஷூ எடுக்கலான்னும் போது சீனியரோட ரேக்கை அவன் கண்ணில் படுது. ஸோ சீனியரோட ரேக்கை திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்குது. ஸோ இப்போ தான் புரியுது நம்ம சீனியரும் ஒரு காலத்தில் ரன்னராக இருந்தவர் தான் சொல்லி அவன் புரிஞ்சுக்க நம்ம சீனியரை பார்த்தா ஜாலியாக படுத்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்த சீனில் அந்த என்ட்ரன்ஸ் சினிமாவில் நம்ம ட்வின்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம சாக்கர் விளாட்னா பொண்ணுங்களாம் நம்மளை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க கிட்ட வளைஞ்சிக்கிட்டு போய் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற பொண்ணுங்கிட்டலாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகி அவங்க மூலிமா எப்படி நான் ஐஸ் வச்சு பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமில் மூளையாக பெஞ்சில் உட்காந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பர்சன் வராது, வேறு யாரும் கிடையாது, நம்ம தொலை பண்ணுற ஹாஜி தான். ஹாஜி வந்து ஹீரோ கிட்ட திரும்ப ஒரு பிரெயின் வாஷை நம்ம ஹீரோ கிட்டையும் போட பார்க்க நம்ம ஹீரோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லி இருந்துச்சு பொறுமையாக கிளம்ப பார்க்குறாரு. அந்த ஒரு டைமில் ஹாஜி வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு, உன்னால் ஓட முடியுன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோக்கும் ஒரு மனசுக்குள்ளே தோணுது, என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ஒரு ரன்னராக தான் இருந்திருக்கான். அவனுடைய கோச் வந்து நம்ம ஹீரோவை ரொம்பவும் பயங்கரத்த மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதனால தான் ஓடத்தை வெறுத்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஹீரோவும் வேணாண்டா சாமி நம்மளுக்கு இனிமேல் இந்த ரன்னிங்கே வேணான்னு சொல்லிட்டு தான் திரும்ப நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹாஜியும் சொல்கிறாப்புல நீ வந்துடுவ ஹீரோ எனக்கு தெரியும் உன்னால் ஓட முடியும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து கட் பண்ணி நம்ம ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல மூசாவை பார்த்து அதாவது அந்த மூசாவை பார்த்து கண்ணாடிக்காரன் போட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நீ எப்படி ரன்னிங் கோத்துக்கலான்னு கேட்க மூசா வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வந்து ஒரு இடத்துல பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பேக் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்மளை தொலை பண்ணுற ஹாஜி தான் சொன்ன உடனே பார்த்தா நம்ம ஹாஜி வந்து மூசாவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ மூசா வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுற பையன். ஸோ மூசா வந்து எப்படி சொல்றதுன்னா அவன் வந்து பார்ட் டைமர் மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவான்றாங்க. ஸோ இதை கேட்ட மூசாவோட அம்மாவும் சரி நீங்க இவனை ரன்னிங்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல இதை கேட்ட மூசாக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா இவங்க ரெண்டு பேரும் நம்ம லைஃப் முடிவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மூசாவை பார்த்தா மூசாவா பயந்துக்கிட்டே நம்ம ஹாஜியை திரும்பி பார்க்க நம்ம ஹாஜி கண்ணில் நீ வந்து என் கண்ணில் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கொலவெறி தெரியுது. ஸோ இந்த ஒரு கண் அந்த ஒரு டெரரான கண்ணை பார்த்தோன்னே நம்ம மூசாக்கா ஒன்றுமே புரியல, போச்சுடா நம்ம ஹாஜி கிட்ட மாட்டிக்கிறோன்னு சொல்லி அவன் அந்த இடத்துல நாக் அவுட் ஆவ இந்த கதையெல்லாம் கண்ணாடிக்காரங்கிட்ட இப்போ நம்ம மூசா வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே திரும்பி இந்த பக்கம் மொரடங்கிட்டையும் சாதுவான பையன்கிட்டையும் கேட்டால் எனக்கும் அதுதான் என்னுடைய வேலை, நான் இருக்க சுச்சுவேஷனை வச்சு ஹாஜி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணாடிக்கார விஷயம் சொல்கிறான், நீங்கள்லாம் ஓகே பட் இருந்தாலும் இந்த ரெண்டு ட்வின்ஸ் தரதில்லைங்க எதுக்காக ரன்னிங்க்கு ஒத்துக்கிட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி ட்வின்ஸ் பக்கம் திரும்பினா நம்ம ரெண்டு ட்வின்ஸையும் நம்ம கண்ணாடிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா பிடிச்சி போட்டு பெட்டில் கட்டி வச்சிருக்கான். நம்ம ட்வின்ஸை பார்த்தா இல்லப்பா அவர் வந்து ஓடனா நம்மள வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்ப்பாங்கன்னு சொன்னதை கேட்டதால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோன்னு சொல்ல நம்ம கண்ணாடிக்காரனா பிடிச்சி பேட் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பெட்டில் வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கா. ஸோ ட்வின்ஸை கதறாங்க, என்ன விட்டுறா என்ன பொண்ணுங்களாம் பார்த்தாலும் அதுக்காக தான் நான் ஓட போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கண்ணாடிக்காரனா கிட்ட வந்து ஏன்டா பொண்ணுங்களுக்காக வாடா அவன் கிட்ட நீங்க ஒத்துக்கணும்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இந்த இடத்துல அந்த ட்வின்ஸும் சிரிச்சுக்கிட்டே ஆமாப்பா பொண்ணுங்களை விட்டா நம்மளுக்கு வேற என்ன முக்கியம்னு சொல்லி சந்தோஷமா அந்த ஒரு இடத்துல ஒரு அந்த ஃபன் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. இந்த ஒரு எபிசோட் 2 வந்து ரொம்பவே ஃபன்னா போயிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்து அந்த ட்வின்ஸுக்கும் மொரடனுக்கும் என்னடா இவன் நம்மளோட இவ்வளோ இதுவா இருக்கான் இவங்களை போட்டு இப்படி அடிக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஸோ மொரடன் வந்து என்ன நம்ம கண்ணாடிக்காரன் வந்து என்ன பண்ணுறா ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு வெளியே வந்து இவங்க கிட்ட பேசலாம்னும் போது நம்மளுடைய ஹீரோவோட ரூம் அதாவது நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து கதவு தட்டி பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இல்லை. ஸோ ஹீரோ எங்கடா போனான்னு பார்க்கும்போது தான் ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா அந்த பெரியவரும் நம்ம எல்லாரும் வந்து பாத்ரூம்ல வந்து பார்க்குறாங்க. பாத்ரூம்ல பார்த்தா நம்ம பிரின்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா அந்த பாத்ரூமை வந்து உடச்சி வச்சிட்டான். ஸோ ட்ரெஸ்ஸே போடாமல் வெளியே வந்துட்டு இல்லப்பா இதை நான் வந்து வேணே பண்ணல, அது எப்படியோ உடச்சிக்கிச்சு, அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு சொல்லி பிரின்ஸும் அழுதுகிட்டே சொல்ல இதை கேட்ட பெரியவரும் தம்பிங்களா இப்போதைக்கு நீங்கள் குளிக்க கூடியது, ஸோ நீங்கள் வந்து வெளியே இருக்க ஏதாவது பப்ளிக் பாத்ரூமில் போய் குளிச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ இதை கேட்ட எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, நம்ம எல்லாரும் பேந்த பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு டைமில் கட் பண்ணி ஈவினிங் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து அவனுடைய பழைய வாழ்க்கை அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ரன் பண்ண மாதிரி காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்த பற்றி திரும்பவும் யோசிச்சு பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோக்கு அதை நினச்ச உடனே டென்ஷன் ஆகுது, கீழே அந்த வாட்டர் பாட்டில் காலாலே மெரிச்சு நசுக்கி போட்டு தூக்கி போட்டு போகிறான்.
ஸோ அந்த ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகும்போது தான் ஓரமாக வந்து சிகரெட் பிடிக்கலாம்னு நினச்சேன் சீனியரை நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ சீனியரும் பார்த்தோன்னே என்னப்பா ஹீரோ நீ வந்து கிளம்பிட்டேன்னு நினைக்கிறேன்னு பார்த்தோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் வந்து வெளியே போகிறேன்னு இதை கேட்ட சீனியருக்கு ஒன்றும் புரியல. சரி வாப்பா நம்ம கொஞ்சம் தூரம் ஒன்று நடந்து போகலாம், 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு டைமில் சீனியர் சொல்கிறாப்புல, ஃபஸ்ட்டு நான் வந்து ரன்னராக தான் இருந்தேன், ஹாஜி கூட வந்து கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக இருக்கேன், 4 வருஷமாக அவன் கஷ்டப்பட்டு இந்த ஒரு டீமை மேக் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னது 4 வருஷமாக ஒருத்தர் இந்த டீமை மேக் பண்ண கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது தான் பேக்ரவுண்டில் ஒரு கேரல் கேட்குது, குரல் மாற்றி சொல்லிட்டு குரல். அந்த குரல் யாருதுன்னா அந்த ட்வின்ஸோடது. ஸோ இந்த ஒரு டைமில் தான் அந்த பாத்ரூமை உடச்சிட்டு வெளியே வந்த கேங்கும் நம்ம ஹீரோவும் சீனியரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து ட்வின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அதுலேருந்து ஒருத்தர் ட்வின்ஸ்லேருந்து ஒருத்தன் கத்தி, எப்பா ஹீரோ சீனியரே வாங்க போய் பப்ளிக் பாத்ரூம் குளிக்கலாம், பிரின்ஸ் பைப்பில் பாத்ரூம் உடச்சிட்டான்னு சொல்ல நம்ம சீனியர் சரி வா இவங்க கூட இன்னைக்கு தான் நீ கடைசி நாள் இருக்க போற, என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி கூட்டு போறாரு. ஸோ பப்ளிக் பாத்ரூமில் உள்ள போனோன்னே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜப்பானில் வந்து அந்த பப்ளிக் பாத்ரூம்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும், அவங்க வந்து ரொம்ப க்ளீனாக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல எல்லாருமே அந்த ரேஸ் அந்த ஒரு இது தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் ஒன்றுமே புரியாம பந்த முடிச்சுட்டு பிரின்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல கதவை திறக்கிறாங்க. அந்த ஒரு பர்சன் கதவை திறந்த உடனே எல்லாருக்குமே நடுநடுங்கி போயிடுது. ஏன்னா உள்ள வந்தது ஒரு கொடூரமான டீமன், கையில பக்கெட்ல எலும்பு கூடுகளா வச்சுட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு டீமனை பார்த்தோன்னே எல்லாருக்குமே அல்ல, என்னடா இது இந்த பாத்ரூம்ல எப்போ அந்த டீமன் வச்சு எல்லாம் பயந்து போய் பார்க்க. ஸோ ஆக்சுவலா அந்த இடத்துல வந்தது ஒரு டீமன் கிடையாது, நம்மளுடைய ஹாஜி தான். ஸோ ஹாஜியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே வந்து எப்படி தெரியுமா ஒரு டீமன் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே ஹாஜி கத்துறான், ஏன்டா எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க, பாத்ரூம் எனக்கு வந்து வச்சிருக்கு, ஸோ நான் இங்கே தான் குளிச்சவனு சொல்ல எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ இவன் ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஹாஜி வந்து கால்ல இருந்து எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ ஹாஜியை பார்த்த உடனே எந்திரிச்சு வெளியே கிளம்புறாரு. நம்ம ஹாஜியும் வந்த உடனே ஹாஜி கிட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தர் பாத்ரூம்ல பேசியிருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து இந்த இடத்துல இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் வந்து என்னப்பா ஹாஜி இதான் உன் 10 பேர் கொண்ட டீமான்னு கேட்ட உடனே ஹாஜியும் ஆமா இதான் என்னோட 10 பேர் கொண்ட டீம்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. இல்ல 10 பேர் கிடையாது, இந்த ஒரு இடத்துல நான் வந்து கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகலான்னும் போது நம்ம ஹாஜி வந்து ஹீரோவை தடுத்து நம்ம 2 பேரும் ஒரு பெட் வச்சுக்கலாம், ஸோ இந்த ஒரு பெட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்ற விஷயத்த அவங்க செய்யணும், அதாவது தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க சொல்ற விஷயத்த செய்யணும்னு நம்ம ஹீரோவா நான் எதுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்ல, அதே மாதிரி தான் கூட இருந்த எல்லாருமே நீ வந்து இந்த போட்டியில் கலந்துக்க தேவையில்லைன்னு கண்ணாடிக்காரன் சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹாஜி வந்து அப்படி இப்படி ஊசி பேத்தி பைபிளே கலந்து வச்சிடான். அது என்ன போட்டினா அந்த சுடு தண்ணியில் யார் ரொம்ப நேரம் அதிக நேரம் உள்ளே இருக்கிறது தான் இந்த போட்டியோட கேமே. ஸோ அப்படியே இந்த ஒரு இடத்த கட் பண்ணி கேம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் நம்ம ஹீரோவையும் ஹாஜியும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹாஜியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் உடம்பு கொதிக்க, அதாவது அந்த சூடல் 2 பேராலுமே தாங்க முடியல, இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு ஆணவத்தோட கஷ்டப்பட்டு கட்டுப்பட்டு இந்த ஒரு டைம்ல ஹாஜி சொல்றான், ஹீரோ உன்னால முடியல வெளியே போடுன்னு சொல்ல, ஏன் நீ வெளியே போன்னு நம்ம ஹீரோ சொல்ல மாத்தி இந்த ஒரு கேம் செட் ஆகுது. ஸோ அந்த ஒரு டைம்ல தான் கண்ணாடிக்காரனும் சீனியர் ஒரு விஷயம் பேசுறாங்க. ஸோ சீனியர் என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரும் ஒரு பெட் வச்சுக்கோம், யார் ஃபர்ஸ்ட் வெளியே வருவார்னு சொல்லி சீனியர் வந்து நம்ம கண்ணாடிக்காரன்ட்ட கேட்க, கண்ணாடிக்காரனா நான் வந்து ஹீரோ மேல பெட் கட்டுறேன், ஏன்னா ஹீரோ தான் ரொம்ப நேரம் உள்ள இருப்பான்னு சொல்ல, நம்ம சீனியரா நீ ரொம்ப தப்பா முடிவு பண்ணிட்டப்பா, ஹாஜி தான் உள்ள இருப்பான்னு சொல்ல, ஸோ சீனியரும் சரிவா கேமை பார்க்கலாம் சொல்லி திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் சுத்தணியில் இருக்க இவங்க 2 பேரும் காட்டினா இவங்க 2 பேரும் உடம்பும் ஃபுல்லாக செவந்து போச்சு. 2 பேருமே நீ வெளியே போ, நான் வெளியே போக மாட்டேன், நீ வெளியே போ, நீ வெளியே போன்னு மாற்றி சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹாஜிக்கும் முடியல, ஹீரோக்கும் முடியல. ஸோ அந்த ஒரு டைமில் தான் எல்லாரும் கிளாக்கை பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் 4 நிமிஷமா அவ்வளோ கொதிக்கிற தண்ணியில் உள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் கண்ணெல்லாம் எரியுது, முடியல, தாடெல்லாம் எரியுது, மயக்க வர மாதிரி ஒன்று ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு இன்னும் வெளியே போகாம தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த நிமிஷமே ட்வின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹாஜி இழுத்துட்டு வராங்க. ஏன்னா 2 பேருமே நாக் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம சீனியரும் கண்ணாடிக்காரனும் 2 பேருமே பெட்டில் தூத்துட்டாங்க. ஏன்னா 2 பேருமே சேம் டைமில் தான் வெளியே வந்தாங்க. ஸோ 2 பேரும் பார்த்தா நாக் அவுட் ஸ்டேஜில் உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகுது. ஸோ கூலிங்கான வாட்டர் எடுத்து அவங்க மேலே ஊற்ற நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டுறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டில் தலைமையில் ஐஸ் பேக் வச்சு தான் நம்ம சீனியர் வந்து எழுப்பி விடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்த உடனே நம்ம சீனியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஹாஜி வந்து இந்த டீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த டீமை விட்டு நீ வெளியே போகிறது வந்து நல்லதில்லைன்னு ஹாஜி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்மளும் சேர்ந்துக்கலான்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கும் போது மேலே இருந்து ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா இந்த பிரின்ஸ் பைபிள் கத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹாஜி வந்து பிரின்ஸ் ரூமில் ஏற்கனவே லைப்ரரி மாதிரி புக்ஸ் ரூம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல கார்ட்போர்டையும் தூக்கி உள்ளே வந்து சொருவ நம்ம பிரின்ஸா ஹாஜியை பார்த்துட்டு இந்த டீமன்ட் வந்து என்னை யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துறான். ஸோ இந்த ஒரு இடத்துல எபிசோட் நம்பர் 2 அப்படியே கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு எபிசோட் 2 இந்த இடத்துல முடிஞ்ச உடனே நம்ம அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்மளோட டாபிக் வரும். ஸோ எபிசோட் 1ல் பேக்ரவுண்டில் நிறைய வாய்ஸ்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். பட் இருந்தாலும் எபிசோட் 2 வந்து கொஞ்சம் ஃபன்னாக போயிருக்கும். எனக்கு காமெடி அவ்வளோ வராது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு எபிசோட் 2 பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து காமெடி வந்து வராது. ஸோ இந்த மாதிரி என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு மைக் வந்து சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது.